வணக்கம். நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் ராகி சேமியா செய்ய போகிறோம். இந்த ராகி சேமியா பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய ராகி சேமியா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த ராகி சேமியா கடையில் வாங்கி செஞ்சிங்கன்னா எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக கிடைக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் உதிரி உதிரியாக ராகி சேமியா செய்ய முடியும். அது வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ராகி சேமியா செய்கிறதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். எல்லாமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு ராகி மாவு எடுத்திங்கன்னா அதில் அரை கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. வீட்டில் வச்சுருக்கிற இடியாப்பம் மாவு இருந்ததுன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இடியாப்பம் மாவு இல்லைன்னா கடையில் வாங்கின பச்சரிசி மாவு இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரியே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு துணியை போட்டு இந்த மாவு வச்சு ஆவியில் வேக வைக்கணும். இப்போ ஒரு வெள்ளை துணியை அதில் போட்டுக்கலாம். துணி பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாத வெள்ளை துணி போட்டுக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா மாவு எல்லாமே அந்த துணியில் ஒட்டிக்கும். அதனால் ஈரம் இல்லாமல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த துணியை வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடினதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா வெந்து வந்திருக்குது. ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அது கட்டி கட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா மாவு ஆவியில் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஆவியில் வேக வச்சு எடுத்த இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு கொட்டும் போதே தெரியும் எந்த அளவுக்கு கட்டி கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த கட்டி எல்லாத்தையுமே உடச்சி விட்டுடலாம். மாவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சல்லிச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அப்படியே சேர்த்து பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் சல்லிக்கலைன்னா ஒரு முறை சல்லிச்சுட்டு செய்யுங்க. இந்த மாதிரி கட்டிகள்லாம் நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து ராகி சேமியா நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்காக 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் நான். நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த ராகியோட நெய் சேரும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நெய்யே சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ராகி மாவோட உப்பு நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு. அடுத்து நல்லா சூடான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சின்ன டம்ளரில் தான் சேர்த்துருக்குறேன். தண்ணியோட அளவு கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் தண்ணியை தெளித்து பிசைஞ்சிட்டு வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. மாவும் நல்லா சூடாக இருக்குது. தண்ணியும் நம்ம சூடான தண்ணி சேர்த்துருக்குறோம். அதனால் கையில் வச்சிங்கன்னா சூடும். அதனால் கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். ஸ்பூன் வச்சே கலந்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் வெது வெதுப்பாலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைய வராது. அதனால் நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மாவை நல்லா சமன்படுத்திட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா நம்மளுக்கு மாவும் கொஞ்சம் ஆறி வரும். அந்த சூட்லேயே மாவும் கொஞ்சம் வெந்து வரும். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ மாவு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆறக்கூடாது, ஓரளவுக்கு சூடு இருக்கும்போதே நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துடணும். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூடு இருக்குது. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இந்த சமயத்தில் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சமாக சுடுதண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் சுடுதண்ணி தெளித்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிசைஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவும் நல்லா ஊறி இருக்குது, இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ராகி சேமியா செய்கிறதுக்கு இடியாப்பம் அச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இடியாப்பம் அச்சை நம்ம இடியாப்ப குழலில் போட்டுக்கலாம். அடுத்து இடியாப்ப குழலில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவினீங்கன்னா உங்களுக்கு புழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ எண்ணெய் தடவியாச்சு. இப்போ சேமியா புழிய ஆரம்பிச்சிடலாம். மாவு பாருங்கள், உங்களுக்கு தொடும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இடியாப்ப குழலில் போட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தி அழுத்தி போடாமல் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு பொழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இடியாப்ப குழலில் மாவு சேர்த்தாச்சு. இதை டைட்டாக மூடிட்டு நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம். சேமியா புழியறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வாழை இலை போட்டு வச்சுருக்கிறேன். இதில் நம்ம இப்போ புழிய ஆரம்பிச்சிடலாம். புழியறது பார்த்திங்கன்னா நீங்கள் இடியாப்பம் மாதிரி ரவுண்டாக புழியக்கூடாது. இப்போ நான் புழிஞ்சிட்ருக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் புழிஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சேமியா மாதிரி நல்லா நீளமாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, நல்லா ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி பாதி புழிஞ்சதுக்கப்புறம் மேலே தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் போடும்போது பார்த்திங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேமியாவோடு சேர்ந்து தேங்காய் வெந்து வந்ததுன்னா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் கடைசியாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது அதனோட ஜூஸ் எல்லாமே இந்த சேமியாவில் இறங்கிட்டு நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு முறை இதுக்கு மேலேயே இதே மாதிரி புழிஞ்சிக்குவோம். இதே மாதிரி நீல வாக்கிலேயே புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், சேமியா புழிஞ்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற சேமியாவை அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற சேமியாவை இதில் வச்சுக்கலாம். இது வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இன்னொரு பிளேட்டில் வாழை இலை போட்டு வச்சுருக்கிறேன். அது வேகிறதுக்குள்ளே இன்னொரு பிளேட்லேயும் புழிஞ்சிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே மாதிரி நீலவாக்கிலே புழியிறோம் பாருங்கள். இந்த மாதிரி 2 தட்டுலையும் மாற்றி மாற்றி புழிஞ்சு வச்சிங்கன்னா ஒன்று வேகிறதுக்குள்ளே ஒன்று வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 2-3 லேயர் நல்லா புழிஞ்சு விட்டாச்சு. அடுத்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் இன்னொரு 2 லேயர் அந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க. இப்போ இதுவும் புழிஞ்சு வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆகிடுச்சு. இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட ராகி சேமியா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்திருக்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு லேயராக வந்திருக்குது. அதே மாதிரி நல்லா நூல் நூலாக பிரிஞ்சு வருது பாருங்கள், தனித்தனியாக நூல் நூலாக வருது பாருங்கள். கடையில் வாங்கி செய்கிற ராகி சேமியா விட இது சூப்பராக இருக்கும். ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பிளேட்டை வெளியில் எடுத்துட்டு நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற இன்னொரு பிளேட்டை அதில் வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சிடலாம், அதுவும் வேகட்டும். ராகி சேமியா பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கி செய்கிறத விட இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் செய்யலாம், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ராகி மாவோட நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்த்து
பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி நூல் நூலாக நல்லா பிரிஞ்சு வரும். இல்லைன்னா இடியாப்பம் மாதிரி ஒன்றும் சேர்ந்துக்கும். இப்போ இந்த சேமியாவை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி மாற்றி கவுத்திங்கன்னா இது அப்படியே வந்துடும். இலையில கூட ஒட்டாது, அந்த அளவுக்கு சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், இலை தனியாக வந்திருக்குது, நம்மளோட சேமியா சூப்பராக வெந்து தனியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ராகி சேமியா பார்த்தீங்கன்னா 2 லேயராக நம்ம புழிஞ்சிருந்தோம். அது எப்படி எவ்வளோ அழகாக தனியாக எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். பாருங்கள், நூடுல்ஸ் மாதிரி எவ்வளோ நீளமாக கம்பி கம்பியாக அழகாக வருது பாருங்கள். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிறது வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம புழிஞ்சு வச்சதும் வெந்துடுச்சு. இதையும் நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குது. கடையில் கிடைக்கிற மாதிரியே ராகி சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம உதிர்த்து போட்டுக்கலாம். கைகளாலேயே இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக பிரித்து விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி இப்போது உதிர்த்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கை வச்சு நல்லா உதிரி உதிரியாக உதிர்த்து எடுத்துட்டேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உதிர்த்து எடுத்தாச்சு. அடுத்து வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்குறேன் நான். நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட ராகி சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.